அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் வறுமையிலும் நேர்மை நாணயம். நாளைக்கு ஃபீஸ் கொண்டு வரலைன்னா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சார் சொல்லிட்டார். 7 வயது தங்கராசு அம்மா அருக்காணியிடம் சொன்னான். அருக்காணி வருத்தத்தோடு கேலண்டரை பார்த்தாள். இன்று தேதி 25. 1ஆம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் 3 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். 2 வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகி விட்டது. 3வது வீட்டு எஜமான் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருந்தார். அவள் கணவன் குடிகாரன், மேற்படி திருடனும் கூட. இப்போது ஜெயிலில் இருக்கிறான். வெளியே வர 6 மாதமாகும். ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகாரமாக போகிறதில்லை. அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும். ஒரே மகன் தங்கராசு, படிப்பில் கொஞ்சம் மக்கு. டியூஷன் போனால் நல்ல மார்க் வாங்குகிறான். போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் 45 தாண்டுவதே கஷ்டம்தான். அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடு படுகிறாள். ஆனால் மொத்த மாத வருமானத்தில் கிட்டத்தட்ட பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது. மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்கவில்லை. 1ஆம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் 100 ரூபாயை 25ஆம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியார்தான் என்ன செய்வார் பாவம். அவருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறதே என்றும் அருக்காணிக்கு தோன்றியது. அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை. இந்த பாழாப்போன மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள். தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கு உரிய துடிப்புடன் அவளை கேட்டான். நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா, அதை சொல்லு முதல்ல. அருக்காணி பெருமூச்சு விட்டாள். வேறு வழி இல்லை. அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த 3வது வீட்டுக்கார எஜமானைத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். 2 வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அவரை காட்டிலும் அவருடைய மனைவி கொஞ்சம் நல்ல மாதிரி. ஆனால் அந்த அம்மாள் ஊரிற்கு போயிருக்கிறாள். இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவிவிட்டு வர வேண்டும். எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம். அந்த மனிதர் சிறிது இரக்கம் காண்பித்தாலும் காண்பிக்கலாம் என்று அருக்காணிக்கு தோன்றியது. மகனையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு கிளம்பினாள். போகும்போது தங்கராசு கேட்டான், அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்வது? சனியனே, வாயை மூடிட்டு வாடா. போறப்பவே அபசகுணமாய் பேசாதடா. அந்த வீட்டு சொந்தக்காரர் வராண்டாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார். அவர் தங்கராசுவை கூட்டிக் கொண்டு வந்ததை பார்த்த உடனேயே முகம் சுளித்தார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு? இல்லை எஜமான். ஒரு ஓரமா சும்மா உட்கார்ந்துக்குவான், குறும்பு செய்ய மாட்டான். வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார். மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள். சமையலறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் 2 காபி டம்ளர்களை கழுவி போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் அருக்காணி மெல்ல கேட்டாள், எஜமான், ஒரு சின்ன உதவி. என்ன? அட்வான்ஸா ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும். ஆமா, உன் பையன் படிச்சு பெரிய கலெக்டராக போறான். டியூஷன் ஒன்று தான் குறைச்சல். நான் முதலிலேயே உன்கிட்ட சொல்லி இருக்கேன், அட்வான்ஸ் கடன் எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. மாசம் முடியாம ஒரு நயா பைசா நான் தரமாட்டேன். அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார். அருக்காணிக்கு அவர் பேசினது வேதனையாக இருந்தது. இத்தனை பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம்தான் சிரித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். எதிர்காலத்தின் மீது இருந்த நம்பிக்கை முழுவதும் அவளுக்கு அவள் மகனை வைத்துதான் இருந்தது. அதனால் பணம் தராததை விட அவள் மகன் படித்து ஒன்றும் சாதித்துவிடப் போவதில்லை என்கிற விதமாய் அவர் சொன்னது அவளுக்கு தாங்கவில்லை. ஆனால் அவரிடம்
ஒன்றும் சொல்ல முடியாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள். மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது தங்கராசு கேட்டான், அழறியாம்மா? இல்லடா, கண்ணுல தூசி. நீ எதுக்குமா கவலைப்படற? இதை பார்த்தியா என்ற தங்கராசு 100 ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தாள். அருக்காணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள், இது எங்கடா கிடைத்தது? அந்த வீட்டுல கீழே விழுந்து இருந்தது. அந்த ஆளுக்கு தெரியாம அதை எடுத்து ஜோபில போட்டுக்கிட்டேன். அருக்காணி அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள். இது என்ன திருட்டு பழக்கம்? எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அப்பன் புத்தி அப்படியே வந்திருக்கா உனக்கு சனியனே? ஏழையா இருந்தாலும் கௌரவமா பொழைக்கணும்னு தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன காரியம் செய்திருக்க? அப்படியே திரும்பி மகனை தரதரவென்று இழுத்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றாள். இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தார். அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார், என்ன? என் மகன் தெரியாத்தனமா தப்பு செய்துவிட்டான் எஜமான். கீழே விழுந்து கிடந்ததாம் இந்த 100 ரூபாய். அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த 100 ரூபாயை அவள் அவரிடம் நீட்டினாள். அவர் தங்கராசுவை சுட்டெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே அந்த 100 ரூபாய் தாளை வாங்கினார். உன் புருஷன் பிட்பாக்கெட்டு, அதனால வேலையில சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேரு சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையனும் அதையே செஞ்சிருக்கான். வார்த்தைகள் சுட்டெரிக்க அருக்காணி துடிதுடித்து போனாள். அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன்னால் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகையாக வந்தது. என்ன எஜமான், குழந்தை ஏதோ தெரியாத்தனமா செய்ததை இப்படி சொல்றீங்க? அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். கோபத்துடன் சொன்னார், நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமாம், நான் சொல்லக்கூடாதாம். இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம். நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராதே. அருக்காணி கூனி குறுகி போனாள். என்ன மனிதர் இவர்? ஆனால் ஒரு வீடு இல்லையென்றால் வேலைக்கு 1000 வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள். சரி எஜமான், நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரலை. இந்த 25 நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்திடுங்க, போயிடுறேன். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்றுக்கொண்டு செய்த வேலைக்கு சம்பளம் கேட்பது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதலில் என் வீட்டில் என்ன எல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை அருக்காணி கண்கலங்க பார்த்தாள். அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பதைப் போல பார்த்தார். அருக்காணி பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி இருந்த அவர் நண்பர் நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தார். அவர் ஆழ்ந்த ஆலோசனையுடன் வேறு எங்கோ பார்த்தார். ஏழைக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்று பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். திரும்பி வருகிற போது அவள் மனம் எல்லாம் ரணமாக இருந்தது. தங்கராசு அழவில்லை. அவன் முகத்தை உர் என்று வைத்து கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை நீ முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது. அவளுக்கு அதை தாங்க முடியவில்லை. அவளுடைய நாணயத்திற்கு கிடைத்திருக்கிற மரியாதையை மட்டுமே அவள் மகன் எண்ணி பார்ப்பது போல் இருந்தது. மனம் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள். அவர்கள் பக்கம் ஒரு கார் வந்து நின்றது. பயத்துடன் அருக்காணி பார்த்தாள். அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரில் இருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலை குனிந்து நின்றாள். அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வைத்திருக்கேன், அது என்னோடதுதான். அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில காண்பி. அப்பவே உனக்கு கண்டிப்பா நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லி வைக்கிறேன். அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள்.
அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 3 மாடி கட்டிடம். அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்த்து இருக்கிறாள். அதில் எல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார், நாணயமான ஆள்கள் வேலைக்கு கிடைக்கிறது இப்போதெல்லாம் கஷ்டம்மா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டி இருக்கு. பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது. பண தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகனும் பார்க்காமல் அந்த பணத்தோடு திரும்பி வந்தே பாரு. உன்னை மாதிரி ஒரு வேலையால் கிடைக்கணும்னா அது 1000ல் 1 தேறுவது கூட கஷ்டம். நாளைக்கு கண்டிப்பா வா. சொன்னவர் ஒரு சில 100 ரூபாய்களை எண்ணி பார்க்காமல் சட்டை பையில் இருந்து எடுத்து அவள் கையில் திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னாயே, அதுக்கு வச்சுக்கோ. அவள் கண்கலங்கி கைகூப்பி நிற்கையில் அவர் மறுபடி காரில் ஏறி போய்விட்டார். எதிர்பாராமல் மிக நல்ல வேலை கிடைத்ததை விட மகன் நாணயத்தை துச்சமாக நினைக்க போன தருணத்தில் அவர் கடவுள் போல வந்து நாணயத்திற்கு உள்ள மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு அதிக நிறைவாக இருந்தது. வாசகர்களுக்கு மிக்க நன்றி.